இந்த மனுஷன் இப்படி காலங்காத்தால யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஏங்க ஏங்க எங்க மண்டகட்டி மகேந்திரா, டேய் என்னத்த கூப்பிடு. செவிடுங்க அதில் சங்கூதனை மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு. இதை சாக்க வச்சுட்டு பேசாமல் திட்டுவோமா? ஆமாம், இவ எனக்கு வின்னா நின்றுக்கிட்டு யாரை டே டேன்னுக்கிட்டு இருக்கா? நம்மளையா இருக்காது, நம்மளை என்னைக்கு அவள் இப்படி மரியாதை இல்லாமல் கூப்பிட்ருக்கா? யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான்னு தெரியலையே. சரி, திருப்பி கூப்பிட்டானா யாரை கூப்பிட்டான்னு தெரிஞ்சு போயிடும். கூப்பிடட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் அரமெண்டலே பைத்தியக்காரா, டேய் செவிட்டு போயில உன்னதான்டா. டேய் மெண்டலே ஒல்லிக்குச்சி. அட, இவ்வளோ நேரம் நம்மளை தான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாளா? இவளுக்கு எவ்வளோ தைரியம்! நான் திரும்பி இருக்கேன், நான் காது கேட்கலன்னு நினச்சேன், நீ இப்படி திட்டிக்கிட்டு இருக்கா. இரு இன்னும் நீ என்னென்னலாம் சொல்கிற நானும் பார்க்குறேன். மெண்டல் வயலுக்கு உண்மையிலேயே காது கேட்கலையா இல்லை நடிக்கிறேன்னு தெரியலையே. சரி, கடைசி வாய்ப்பு, கூப்பிட்டு பார்ப்போம். நமக்கு ஆனந்தமாக தான்ப்பா இருக்கு இவனை எப்படி கூப்பிட்றது. டேய் இருக்கு. ஐயோ திரும்பிட்டானே. முறைக்கிற மாதிரி வேற பார்க்குறேன். இப்போ எப்படி சமாளிக்கிறது? சரி, அவன் காதில் விழுந்திருக்கான்னு பார்ப்போம். ஈயத்தை காய்ச்சி ஊற்றினா கூட அவன் காதெல்லாம் கேட்காது. கேட்டிருந்தா நம்மளை அப்பயே திட்டிருப்பானே. கேட்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லிக்கலாம். ஆமாம், இப்போ நீ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? போச்சு, பைத்தியக்காரனுக்கு காது கேட்டுருச்சு. ஐயோ, இவனை என்ன சொல்லி சமாளிக்கிறது? சும்மாவே ஆடாடுன்னு ஆடுவான். இப்போ இது வேற. சும்மா இருந்திருக்கணும், நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. அங்கே போனால் சின்ன பொண்ணுக்கிட்ட அடி வாங்கி சாவுறேன், இங்கே வந்து அந்த கிறுக்கங்கிட்ட அடி வாங்கி சாக வேண்டியதாக இருக்குது. எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். அது நான் உங்களை என்ன சொல்லி கூப்பிட்டேன்? நான் ஒழுங்காக தானே கூப்பிட்டேன். நீங்களே ஏதாச்சும் பகலில் கற்பனை பண்ணாமல். ஆமாம், காலங்காத்தால என்ன ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? போய் ஏதாச்சும் கடைக்கு போயிட்டு வாங்க. ஏதாச்சும் கடைக்குனா எந்த கடைக்கு? வர உனக்கு குளிர் விட்டு போச்சு. எனக்கு என்னென்னலாம் சொல்லி கூப்பிட நீ? அது வந்து நான் உங்களை அப்படி என்ன சொல்லி கூப்பிட்டேன்? பாசமா ஏங்க என்ன பண்ணுறீங்க அப்படி தானே கேட்டேன். ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சும்மா புலம்பிக்கிட்டு. எனக்கு அடுப்படியில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். என்னங்க என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் போரா போட்டேன், அதனால தான் கூட கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. உன்னை எதுக்கு பார்க்குறேன்னா, உன்னை அப்படியே அடிப்போமா இல்லை தூக்கி போட்டு மிதிப்போமான்னு பார்த்துட்டு இருக்கேன். வாயா பேசுகிற வாயி, இங்கே வா. இங்கே பாருங்க, நான் வாயில் பேசுகிறேன், நீங்கள் வாயில் பேசுங்க. வன்முறையெல்லாம் கையில் எடுக்கக்கூடாது, ஓகே? நான் வாயில் தானே உங்களுக்கு விட்டுட்டுனே, நீங்களும் வாயிலே என்னை திட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு என்னை அடிக்கணும்னு நினச்சிங்க, அப்புறம் நானாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி என்ன பண்ணுவேன்? இங்கே பாருங்க, இத்தனை நாளாக நான் உங்களை பாவமே நிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அப்படியெல்லாம் இல்லை. சொர்ணாக்கா அடியை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அவங்க உங்கள் வீட்டுக்காரை எப்படி தூக்கி போட்டு மிதிச்சாங்களோ அதே மாதிரி, அதே போஸில் எகிரி நானும் ஏற்றுவேன். அப்புறம் ஐயோ வயிற்றில் ஏற்றிட்டா, அப்புறம் நெஞ்சில் ஏற்றிட்டா எனக்கு வலிக்குது அப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். உண்மையிலே நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிருவாளோ? இப்போ ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து டெய்லி சுற்றுறது இனிமேல் கட் பண்ணணும். எதையாச்சும் பேசி இவளை வீட்லேயே இருக்க வச்சிடணும். இப்படியே டெய்லி அவ அடித்ததை பார்த்தேன் இவ அடித்ததை பார்த்தேன் நீ வாடுக்கு நம்மக்கிட்ட வச்சு பழகுனா நம்ம பாடி தாங்காது. நானே ஏதோ இவகிட்ட வாய்ச்ச உடால் விட்டுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கும் ஆப்போசிட் வாங்கி போலையே நம்மளை. இப்போ நம்மளா போய் இவகிட்ட வாண்டடாக மாட்டிக்கிட்டோமே. சும்மா இருந்தேன்னு இல்லை, இவகிட்ட போய் எதுக்கு என்ன இப்படி திட்டுன வச்சேன்னு கேட்டு இப்போ நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். இப்போ என்னத்தை சொல்லி இவளை சமாளிக்கிறது? காது கேட்காத மாதிரியே உட்காந்து இருந்திருக்கலாம், மரியாதையாவாச்சும் இருந்திருக்கும். இப்போ தூக்கி போட்டு மிதிக்கிறேங்கிறா, என்னத்த சொல்ல? என்ன வாயை பொழந்த மேனிக்கே வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. சண்டைக்கு வரீங்களா? சண்டைக்கு அடியே ஒரே ஒரு தடவை பாருங்க, அதுக்கப்புறம் என் பக்கம் கூட நீங்கள் தலை வச்சு படுக்க மாட்டீங்க. இங்கே பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். எப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம் அவ்வளோதான், நம்ம சோழியை முடிச்சு விடுவா. இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணுமாப்பா. என்ன ஒன்றும் சொல்லாமல் எந்திரிச்சு போகிறான்? பயந்துட்டானோ? அடடே, இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே. இப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை என்னைக்கே மிரட்டி இருக்கலாமே. சே, தெரியாமல் இத்தனை நாள் இத்தனை கையில் போய் அடி வாங்கிட்டேனே. இப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிடணும், அப்போதான் எனக்கு சேஃப்டி. நம்மளை பார்த்து பயந்துட்டானா தெரிய வைக்க என்ன பண்ணுறது? திருப்பி கூப்பிட்டு பாப்பா. திரும்பி பார்க்காம போயிட்டான்னா பயந்துட்டான்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன செய்ய, ஒரு அடி அடிச்சா வாங்கிக்கிற வேண்டியதான். இதுக்கு மேலேனா தான் என்ன, நம்ம தான் சொர்ணாக்காவோட சிசிய பிள்ளையாச்சே.
இவன் ஒரு அடி அடித்தா நம்ம 2 அடி பறந்து பறந்து அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான், கூப்பிட்டு பார்ப்போம். டே துண்டு கட்டின மண்டையா, டே லூசு பேல. இப்படியே காது கேட்காத மாதிரியே ஓடி போயிடுவோம். அதான் நமக்கு நல்லது. இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு அடிப்பா. தேவையா? ஓடிடணுமப்பா. அதான் நமக்கு மரியாதை. ஏஹே ஜாலி ஜாலி, பயந்துட்டான் பைத்தியக்காரன். சூப்பரே, இது தெரியாம இத்தனை நாள் இவனுக்கு பயந்துட்டு இருந்திருக்கமே. சே, நல்ல வாய்ப்பு. இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு பயந்துக்கிட்டே இருப்பாவே. சூப்பர், இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பேசாமல் நம்ம போய் ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிடுவோமா? வேணாம், அது வேற 4-5 பாத்திரம் செய்கிறேன். யார் வீட்லையாச்சும் ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு சிவராத்திரி வேற. போய் பேசாமல் வாங்கி தின்ட்டு கம்முன்னு இருந்துட வேண்டியதான். பாவி, படுபாவி, இப்படி என்னை உட்கார கூட முடியாம ஆக்கிட்டாளே. சே, அவளுக்கு கலக்கி கொடுத்ததை நம்மகிட்ட கொடுத்து 2 நாள் விடாமல் போயிட்டுருக்கு. யார்கிட்ட போய் இதை நான் சொல்கிறது? ஆனால் இதுக்கெல்லாம் அவள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். இருக்கட்டும், இதில் தானே தப்பிச்சிட்டேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றில் நீ என்கிட்ட மாட்டுவேன். அன்னைக்கு இருக்குடி உனக்கு. என்னம்மா காலையிலேயே ஜாலியாக இருக்கீங்க போல? இவனுக்கு இவன் பொண்டாட்டிக்கும் கொழுப்பு குடலை சுற்றி தான் கிடக்கு. திமிரு பிடிச்சவங்க எவ்வளோ திமிரை வந்து கேள்வி கேட்குறேன். அம்மா சோகமாக உட்காந்துருக்காளே, என்ன ஏதுன்னு கேட்குற பிள்ளையில பார்த்துருக்கோம். என்னம்மா காலையிலே ஜாலியாக இருக்கீங்களாவா? இவனை என்ன திட்டுறதுன்னே தெரியல. சி, என்னம்மா கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை. ஜாலியாக தானே இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே தெரியுதுமா ஜாலியாக இருக்கீங்கன்னு. நான் 2 நாளாக ஊரில் இல்லைன்றவும் மாமியாவும் மருமகளும் ஒரே ஜாலி போல. ஆமாம், ஜாலியாக இருந்தேன். இவன் பார்த்தான். இவனை டேய், நீ பார்த்தியோ நான் ஜாலியாக இருந்தேனே? பின்ன ஜாலியாக இருக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் உங்கள் மூஞ்சில் தெரியுது. இதுக்கு மேலே என்னம்மா வேணும்? அது மட்டும் இல்லாமல் நான் வந்தோடனே சின்ன பொண்ணு சொன்னா, உங்கள் அம்மாவை நான் அப்படியே பாதம் கூட கீழே படாத அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டே வீட்டை விட்டே உங்கள் அம்மா வெளியே போகல தெரியுமா, எந்த விஷயத்துக்காகவும் அப்படின்னு சொன்னா. இதுலேருந்து என்னம்மா தெரியுது? என்ன தெரியுது? இதுலேருந்து என்ன தெரியுது? நீ ஒரு கிறுக்கு பையன் தெரியுது. அவன் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டியோ? ஆளு மண்டையும் மூஞ்சியும் பாரு. ஆளு வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவே வளரலன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அட எதுக்குமா அப்படி பேசுறீங்க? அதான் சின்ன பொண்ணு சொன்னாலே உங்களை நல்லா பார்த்துக்கிட்டே நீங்கள் வீட்டை விட்டு கூட 2 நாளாக வெளியே போகலன்னு. அப்புறம் என்ன? இனிமேல் எந்த வெளியூர் வேலைக்காக இருந்தாலும் சரி, நான் பாட்டு கவலையே இல்லாமல் போயிடுவேன். நீங்கள் 2 பேரும் நல்ல நான் இல்லாமல் நிம்மதியாக தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, ஜாலியாகவும் இருக்கீங்க. இனிமேல் எந்த வெளியூர் வேலைக்கு விட்டாலும் நான் பாட்டுக்கு போயிடுவேன் ஆஃபீஸ்லேருந்து. ஆமாம், நீ வேலைக்கு போ. அவன் எனக்கு ஒரேடியாக சமாதி கட்டிடுவா. அம்மா சும்மா இப்படி சின்ன பொண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. என்ன நடந்துச்சுன்னாச்சும் சொல்லுங்க. அப்போதானே எனக்கும் தெரியும் என்னென்ன ஏதுன்னு. சும்மா நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவ சொல்கிறதையும் நம்பாதேங்கிறீங்க. காலங்காத்தால விளையாண்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா, சொல்லுங்க. ஆமாம், நான் விளையாடுறதுக்கு எனக்கு இப்போ தானே 1 வயசு ஆகுது. சும்மா வாயை கிளறாத. உன் பொண்டாட்டி பண்ணதெல்லாம் சொன்னேன், அவ்வளோதான். அவளை வீட்டை விட்டு நீ வெளியே பற்றி விட்டுருவேன். அத்தேய் அன்பு அத்தை, எங்கே இருக்கீங்க? இந்த வந்துருச்சு சாத்தா. அதுக்கிட்டே கேளு அது என்ன பண்ணுச்சுன்னு, அப்போ தான் உனக்கு தெரியும். அம்மா சின்ன பொண்ணு அப்படிலாம் பேசாதீங்கம்மா. உங்களை எவ்வளோ அழகாக அன்பாக கூப்பிட்டுக்கிட்டு வரா பாருங்க. இப்படிலாம் பேசுகிற வச்சுக்காதீங்கம்மா. அவன் மனசு கஷ்டப்படுங்க அதில் கேட்டா. அவளுக்காச்சும் மனசு தாண்டா வலிக்கும். எனக்கு பாடியே பஞ்சர் ஆகி போய் கிடக்கு. சும்மா என் வாயை கிளறாம உன் பொண்டாட்டியை கூப்பிடு. அவள் என்ன பண்ணான்னு அவட்டையே கேளு. என்னத்த காலையில் சாப்பிட்றதுக்கு வரலையா? வாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களே, அதை விட இது ஸ்ட்ராங்காக இருக்கும். வாங்க. எம்மா எனக்கும் சாப்பாடே வேணாம் போம்மா. நீ வேற சும்மா எனக்குள்ளே பார்த்துருவா போல் இருக்கு. நீனே போயிடம்மா. எனக்கு வேணுமே நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏற்கனவே 2 நாளாக வந்ததே உடம்பெல்லாம் வலிக்குது. இதில் நீ வேற இப்போ புதுசாக வேற அதோட ஸ்ட்ராங்காவா? நீங்களே 2 பேரும் தின்னுட்டு கக்கூசில் கிடங்க. இதுக்கு மேலே என் பாடி தாங்காதம்மா.